Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு தை மூணாவது வெள்ளிக்கிழமைக்கு நான் வந்து ஒரு தாயாருக்கு வந்து மஞ்சள் பொங்கல் எப்போதும் போல ஆடி வெள்ளி தை வெள்ளி நவராத்திரி வெள்ளிக்கிழமைகளில் எப்பொழுதுமே மகாலட்சுமி சகஸ்ரநாம அர்ச்சனை அஷ்டோத்தர அர்ச்சனை படித்தா மகாலட்சுமிக்கு மஞ்சள் பொங்கல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பண்ணுங்கோ. அது நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கோ எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னன்னாக்க குட்டி ஜவ்வரிசி பாருங்கோ. இந்த சின்ன ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன். இந்த குட்டி ஜவ்வரிசி, இந்த ஜவ்வரிசி வச்சு நான் வந்து பால் குழக்கட்டை, ஜவ்வரிசி பால் குழக்கட்டை, அப்புறம் அதே ஜவ்வரிசி வச்சு இது மாவு ஒன்று தான், ஒரே மாவு தான். இதில் ஜவ்வரிசி பால் குழக்கட்டை, அதுக்கப்புறம் மணி குழக்கட்டைன்னு சொல்லுவா. மணி குழக்கட்டை ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். ஜவ்வரிசி போட்டு பால் குழக்கட்டை, அப்புறம் மணி குழக்கட்டை ரெண்டும் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த ஒரு கப்பு வந்து மாவு முதல்ல ரெடி பண்ணிப்போம். அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன். இழுப்பு சட்டியில் வந்து நெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இந்த இது வந்து நல்ல சுத்தமாக இருக்குது, அதனால் ஒன்றும் அலசெல்லாம் தேவையில்லை. ஜவ்வரிசி சுத்தமான ஜவ்வரிசி, அதை தொடச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து இந்த இழுப்பு சட்டியில் போட்டு, இது ரொம்ப குட்டி ஜவ்வரிசிங்கிறதுனால ரொம்ப ஊரெல்லாம் வைக்கணும்னே அவசியம் கிடையாது. சட்டுன்னு ஆகிடும், சட்டுன்னு நல்ல பெருசாக வந்துடும். அதுக்கு நம்ம நல்லா நெய்யில் நல்லா பொரியணும், நல்லா பொரிஞ்சு வறுத்துக்கணும். பொரிஞ்சு வறுத்துட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வெந்நீரில் இதை போட்டு ஒரு 3 to 4 minutes வச்சுட்டு, அந்த வைக்கிற டயத்தில் நம்ம வந்து அந்த அரிசி மாவு, இந்த ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். பச்சரிசி மாவு நான் இந்த ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்துட்டேனோ, அந்த குட்டி ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்துட்டேனோ அந்த கப்பால் பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இதை ஒரு 4 minutes ஊற போடணும். இந்த ஊற போடுற நேரத்தில் இந்த மாவை நம்ம கொட்டி தண்ணி ஊற்றி அதை கிளற ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே இது ஊறிடும். அதையும் சேர்த்து கிளறி மாவை ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாவு வந்து இந்த குட்டி கப்பு, அதாவது இந்த கப்பால் அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்ட கப்பால் அரை கப்பு வந்து மாவு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஜவ்வரிசி எடுத்துட்ட கப்பால் அரை கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுண்டு இந்த மாவை கிளறிண்டே அப்படியே இந்த ஊறின ஜவ்வரிசி சேர்த்து போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கிளறி வைக்க வேண்டியதுதான் மாவு. இதை மாவை முதல்ல ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால், அதாவது தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். குழக்கட்டை வந்து பால் குழக்கட்டைங்கிறது எப்பொழுதுமே தேங்காய் பாலில் பண்ணால் ரொம்ப விசேஷம், ரொம்ப நன்னாவும் இருக்கும். சுவாமிக்கு தாயாருக்கு சுவாமிக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் தேங்காய் பாலில் பண்ணுறதுங்கிறது. ஸோ பாருங்க, சூப்பராக பொரியறது, சத்தம் கேட்கறது பாருங்க. என்ன இது குட்டி ஜவ்வரிசி தான் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து கீர் ஜவ்வரிசி, கீர் பண்ணுறது, அதாவது திருக்கண்ணமுது பண்ணுற ஜவ்வரிசி. இது நம்ம நார்மல் ஜவ்வரிசி விட ரொம்ப குட்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சுடுத்து. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி இது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வெந்நீர் ஊற்றி இதை ஒரு 4 minutes ஊற வைக்கிறோம். இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது ஒன்றே சட்டுன்னு வெந்துடும், சட்டுன்னு ஊறி போய் நல்லா பெருசாக வந்துடும் பாருங்க. இது 2-3 minutes போகிறோம். மேக்ஸிமம் 4 minutes வச்சாலே நல்லா வந்துடும். இது நார்மல் ஜவ்வரிசி மாதிரி கிடையாது, இது குட்டி ஜவ்வரிசிங்கிறதுனால சீக்கிரமாக ஆகிடும். இது இந்த 3 minutes ஊறுற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இழுப்பு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த கப்பில் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து நான் அரிசி மாவு வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் இதில் போட்டிருக்கேன். இதில் இந்த ஜவ்வரிசி கப்புக்கு அரை கப்பு மாவு, இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு. இந்த கப்பால் ஒரு கப்பு மாவுக்கு நான் இப்போ வந்து 2 தண்ணி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ஒரு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் இந்த கப்பால், எந்த கப்பால் மாவு எடுத்தேனோ அந்த கப்பால் 2 கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன்.
இதில் வந்து இப்போ இந்த மாவு கொஞ்சம் தண்ணி இது பண்ணதுக்கப்புறம் லைட்டாக முத்து கொதி வரும்போது இந்த மாவை கொட்டி கிளற போகிறோம். அந்த தண்ணி லைட்டாக சுட ஆரம்பிக்கும் போது நம்ம இதில் இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அந்த மாவு ப்ளஸ் இந்த ஜவ்வரிசி ரெண்டுத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். ஜாஸ்தி உப்பு சேர்க்கணும்னு கிடையாது, ஏன்னா வந்து நம்ம வந்து அது ஸ்வீட்டுங்கிறதுனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்கும், என்ஹான்ஸாக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்தா போகிறோம், நிறையா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாவை இதில் கொட்டி கிளற போகிறேன். கட்டி இல்லாமல் சேர்ந்தாப்புல பாருங்க, நல்லா துளி கூட கட்டி வரல பாருங்க. அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொழக்கட்டை மாவு கிளறது தெரியும், புதுசாக ஒன்றும் சொல்லி கொடுக்குற மாதிரி கிடையாது. இது பாருங்க, இது மாதிரி ஆயிடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெந்திருக்கு பாருங்க, நல்லா பாதி வெந்துடுத்துது, செம்மையாக சூப்பராக ஊற்றின தண்ணி பூரா முழுகி போயிடுது அப்படியே. இப்போ வந்து இதை எடுத்து இதில் போட்டு கிளற போகிறோம். இப்போது இந்த ஜவ்வரிசி நல்லா செமையாக ஊறி இருந்தது பாருங்க, எப்படி சூப்பராக ஊறி இருக்கு, நல்லா பாதி வெந்துடுத்தது. இதை வந்து இதில் கொட்டி இந்த மாவில் இப்போ நல்லா கிளற போகிறோம் பாருங்க. இப்போ இன்னும் 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன். இப்படி நல்லா உருட்டின்னு வந்துடுது பாருங்க, மாவு துளி கூட ஒட்டலை, இந்த மாதிரி உருட்டின்னு வந்துடுது. கொஞ்சம் மூடி வச்சுடுறோம், நம்ம வெந்துடுத்து மாவு அப்புறம் இந்த ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துடுத்து சூப்பராக. இது பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டவே இல்லை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்துடுத்து. இதை அப்படியே மூடி வச்சிட போகிறோம். கொஞ்ச நாள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக உருட்டிக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, என்ன சைஸில் உருட்டியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஆறுனதுக்கப்புறம் தான் உருட்டணும். ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை கொஞ்சம் நாள் மூடி வச்சுருவேன். அது ஆறுனதுக்கப்புறம் அதை உருட்டிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டு வச்சுட்டுருக்கேன் பாருங்க. பால் கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக, மணி கொழுக்கட்டைனா மணிமணியாக இருக்கணும், குட்டி குட்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஓவல் ஷேப்பில் உருட்டின்றாலும் சரி, இதை மாதிரி ரவுண்டாக உருட்டின்றாலும் சரி, இதே மாதிரி உருட்டி வச்சுட்டுருங்கோ. பால் கொழுக்கட்டை இதில் வந்து இந்த 3 தட்டு வச்சுருக்கேன், 3 தட்டு உருட்டி வச்சுருக்கேன். இதில் பாதி பால் கொழுக்கட்டை, பாதி மணி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். மணி கொழுக்கட்டைங்கிறது காரம், பால் கொழுக்கட்டைங்கிறது ஸ்வீட்டு. பால் கொழுக்கட்டைக்கு இதுக்கு ஒரு 200 ml தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். 200 ml தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் ஒரு இப்போ நான் அந்த கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன் இல்லையா, அந்த அரிசி மாவு கப்பால் 1 கப்பு ஜாகரி பவுடர் போட்டு பால் தயார் பண்ணிட்டு அதில் இதை வேக வச்சு போடணும். இப்போ நம்ம வந்து எப்போதும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த உருட்டி வச்சிருக்கிற குட்டி குட்டி கொழுக்கட்டையெல்லாம் முதல்ல வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறேன். பாருங்க, ஒரு தட்டு வச்சு எடுத்துட்டேன். இப்படி தொட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. இது வேக வச்சு ஒரு தட்டு எடுத்துட்டேன். இது பாருங்க, இது வேக வைக்காதது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. இது நான் இன்னும் வேக வைக்கலை, இது நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு தட்டு எடுத்திருக்கேன், மீதி 2 தட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ வந்து பால் கொழுக்கட்டைக்கு நான் வெள்ளை சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். எந்த கப்பால் நான் அரிசி மாவு எடுத்துட்டேனோ அந்த கப்பால் 1 கப்பு. அதாவது ஜவ்வரிசி வந்து பெரிய கப்பால் 1 கப்பு, அதால் அரை கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன். அதாவது அதால் அரை கப்புன்றது இந்த சின்ன கப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போது இந்த வெள்ளை சர்க்கரை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக இது தண்ணியை விட்டு துளி விட்டால் போகிறோம், நிறைய விட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா கரைஞ்சி வந்துடணும், அவ்வளோதான். கரைஞ்சா போகிறோம். கரைஞ்ச உடனே அதில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டு இது கரையும் போதே நம்ம அந்த கொழுக்கட்டையை போடணும். இது கொஞ்சம் அப்படி கரைஞ்சி வரணும். இது வந்து சுத்தமான வெள்ளை சர்க்கரைங்கிறதுனால நான் வந்து வடிகட்டலை. நீங்கள் வெல்லமோ இல்லை வேறு ஏதாவது நன்னா இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை வடிகட்டிக்கோங்க. இந்த வெள்ளை சர்க்கரை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், அதனால் நான் வந்து வடிகட்டலை. இதில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்காது, நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால். ஸோ இது வந்து லைட்டாக நல்லா கரைஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க
இந்த கொழக்கட்டை வேக வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேக வச்சிருக்கிறதுல இது 3 தட்டு வச்சுருக்கேன். மணி கொழக்கட்டைக்கு தனியாக ஒரு தட்டு வச்சுட்டு மீதியை இது அதாவது 1.5 பிளேட் வந்து பால் கொழக்கட்டைக்கு எடுத்துக்கிறேன். இன்னொரு 1.5 பிளேட் வந்து மணி கொழக்கட்டைக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து தேங்காய் பால் வந்து இந்த ஹோம்மேடோடது ரெடிமேடோட தேங்காய் பால் இப்போ அர்ஜென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறேன். அர்ஜென்ட்னாக்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்து நிதானமாக பண்ணலாம் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தேங்காய் வந்து நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து ஃபஸ்ட்டு பாலில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்திருக்கிற இது ஏன் இந்த சர்க்கரை பாகில் வெள்ளை பாகில் ஏன் போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் வந்து இதில் உரைச்சிக்கும். பாருங்க துளி கூட ஒட்டவே இல்லை பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது, வெதுன்னு இருக்கு, செம சாஃப்டாக இருக்குது. இதில் போட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தேங்காய் பாலை விட்டீங்கன்னாக்க அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் ஸ்வீட்னஸ் வந்து இதில் உரைச்சிக்கும். இல்லைன்னா வந்து அவ்வளவா இந்த ஸ்வீட்னஸ் வந்து இதில் உரைச்சிக்காது. ஸோ இதை நல்லா இப்போது லைட்டாக ஒரு கொதி விடுறேன். அப்புறமா நம்ம தேங்காய் பால் விடலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் பாதி வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். 3 பிளேட்டில் வந்து ஒரு பாதி வெள்ளை கொழக்கட்டை, அதாவது பால் கொழக்கட்டை. பால் கொழக்கட்டைனா வெறும் பால் ஊற்றியும் பண்ணுவா சில பேர். இந்த தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக கொதித்த உடனே நம்ம தேங்காய் பாலை பிரித்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் கொதிக்கிற நேரத்தில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டிருக்கேன், அப்புறம் பாதாமை நல்லா சீவிட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் இதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளறிக்கோங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட செம டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி பால் கொழக்கட்டை. இப்போ பால் ஊற்றுறோம். இப்போ தேங்காய் பால் இதில் ஊற்றுறேன். நான் 200 ml தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். பாருங்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளறிட்டேன். தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா அப்படியே நீர்த்து போன மாதிரி போயிடும். அதனால தான் முன்னாடியே நான் வந்து அந்த வெள்ளை சர்க்கரையில் தண்ணி விட்டு அதுலேயே கொழக்கட்டையை போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அதனால அது பாருங்க கலர் மாறி எடுத்து பாருங்க. இந்த வெள்ளம் எல்லாம் அந்த கொழக்கட்டையில் நல்லா உரைச்சு நிறுத்தும் இப்போவே. ஸோ நம்ம வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து அப்புறம் திரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி நீர்த்து போயிடும்னு சொல்லுவா. அதனால நம்ம இந்த திக்னஸ் இருக்காது, தேங்காய் பாலோட இந்த திக்னஸ் இருக்காது. அதனால இப்போது ஆல்ரெடி நல்லா வெல்லம் கொதிச்சு வெள்ளத்திலேயே ஒரு அந்த கொழக்கட்டையும் நல்லா உரைச்சு நிறுத்து வெல்லம் பூரா. அதனால இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றினோடனே பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனிமேலுக்கு இதை கொதிக்க விடக்கூடாது. ஸோ ஜவ்வரிசி பால் கொழக்கட்டை ரெடி. இப்போ அடுத்தது நம்ம மணி கொழக்கட்டைக்கு போவோம். இப்போ அடுத்தது மணி கொழக்கட்டை. இது வந்து அம்மணி கொழக்கட்டை அப்படின்னு சொல்லுவா, மணி கொழக்கட்டைன்னு சொல்லுவா, 2 மாதிரி சொல்லலாம். இது வந்து காரம் போட்டு பண்ணுறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி கொழக்கட்டை இது மாதிரி வேக வச்சதில் பாதி எடுத்துட்டேன், பாதி வந்து இது பண்ணியாச்சு, பால் கொழக்கட்டை பண்ணியாச்சு. பாருங்க சூப்பராக ஊறிண்டு ஜம்முன்னு இருக்குது. இப்போ மீதி இருக்கிறதுல நான் வந்து அம்மணி கொழக்கட்டை அதாவது மணி கொழக்கட்டை பண்ண போகிறேன். இப்போ அடுப்பில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதில் நான் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டுருக்கேன். இப்போது உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இதில் நான் வந்து அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், கருகப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பவுடர். இது வந்து காரம் இருக்காது, சும்மா கலருக்காக தான். இது கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக. அதனால் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்மளோட இட்லி மிளகாப்பொடி, நான் இட்லி மிளகாப்பொடி போட்டிருக்கேன் என்னோட இதில் எப்படி பண்ணுறதுங்கிறது. நம்ம ஆற்றுல இட்லி தோசைக்கு பண்ணுற இட்லி மிளகாப்பொடியை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது கலர் மாறிடக்கூடாது. ஸோ உடனே எடுத்து இந்த கொழக்கட்டையை இதில் போட்டுடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி. இப்படி போட்டு நல்லா வேணும்னா நீங்கள் தேங்காய் பொடி வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் பொடி போட்டுட்டேனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே போட தேவை கிடையாது. இல்லை நீங்கள் வந்து எனக்கு இட்லி மிளகா அப்படி வேண்டாம், இது பார்க்க தான் கலர் இப்படி செக்கச்சவேன்னு இருக்குது, இது ஃபுல்லாகவே அந்த காஷ்மீர் சில்லி பவுடருங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கலர் இப்படி இருக்குது. மற்றபடி காரம்லாம் இருக்காது. இந்த இட்லி மிளகா பொடிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பொடி வேணாலும் போட்டுக்கலாம், நான் மல்டி பர்பஸ் பொடி போட்டிருக்கேன், ஸோ அது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மணி கொழக்கட்டை, அம்மணி கொழக்கட்டைன்னு சொல்லுவா. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு, அவ்வளோதான், முடிஞ்சிருது. இட் இஸ் ரெடி. அம்மணி கொழக்கட்டை அண்ட் பால் கொழக்கட்டை, ஜவ்வரிசி அம்மணி கொழக்கட்டை அண்ட் ஜவ்வரிசி பால் கொழக்கட்டை ரெடி. எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுங்கோ. கடைசி வெள்ளிக்கிழமைக்காவது, அதாவது நாளைக்கு அடுத்த வாரம் வர கடைசி வெள்ளிக்கிழமைக்காவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கோ. கடன் இருக்கிறவாள்லாம் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொழக்கட்டை போட்டாக்க கடன் அடையும்னு சொல்லுவா. முதல் எடுக்கணும் அப்படிங்கிறவா முதல் வெள்ளிக்கிழமை கொழக்கட்டை போட்டாக்க முதல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ கடன் இருக்கிறவா, வீட்டில் லோனு, ஏதாவது வீட்டு லோன் அது மாதிரிலாம் இருக்கிறவா வந்து கண்டிப்பாக கடைசி வெள்ளிக்கிழமை, தை கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி கடைசி வெள்ளிக்கிழமை இல்லை கொழக்கட்டை போட்டேன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக போடுங்கோ, கடன் அடையும்னு சொல்லுவா. முதல் எடுக்கணுங்கிறவா முதல் வெள்ளிக்கிழமை போடுங்கோ. ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு கண்டிப்பாக போடுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அம்மணி கொழக்கட்டை, அதாவது மணி கொழக்கட்டை, ஜவ்வரிசி பாருங்க, முத்து முத்தா இருக்கு பாருங்க, மணிமணியா இருக்கு பாருங்க, செம்மையா. அண்ட் பால் கொழக்கட்டை, ஜவ்வரிசி பால் கொழக்கட்டை, ஜவ்வரிசி மணி கொழக்கட்டை ரெடி. Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Thank you. Bye bye. See you in the next video. Bye.